குட் மார்னிங் गाइस. குட் மார்னிங் சார். நல்லா பிரிஸ்கா குட் மார்னிங் गाइस. குட் மார்னிங் சார். வெல்கம் டு HR மீட்டிங். Thank you sir. முயலும் வெல்லும் மாமையும் வெல்லும், முயலாமை வெல்லாது. गाइस, நம்ம நினைச்சிருந்தோம்னா உழைப்பில்லாம இந்த பேனாவை கூட உருவாக்க முடியாது. ஒரு டீ மாஸ்டர் மோடி பிரதமராக இருக்க முடியாது. ஒரு 10வது சச்சின் டெண்டுல்கர் 100% எடுத்திருக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்கு गाइस. வெளியே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டேன் சார். 10வது गाइस, நமக்குள்ள ஃபயர் 10வது. நம்ம கம்பெனியை 1 நம்பர் கம்பெனி ஆக்கணும் गाइस. ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கைகள் சேர்ந்து தட்டினா ஓசை வரும். கை தட்டுங்க गाइस. இந்த மாச டார்கெட்டை முடிக்கிறோம், அச்சீவ் பண்றோம், ஃபாரின் அவார்ட் போறோம் பாய்ஸ். இதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய நோக்கமா இருக்கும். மாச டார்கெட் முடிக்கிறோம், சம்பளத்தை வாங்குறோம், இன்சென்டிவ் வாங்குறோம், நம்ம ஃபேமிலியை டெவலப் பண்றோம், நம்மளும் டெவலப் ஆறோம். இந்த ஃபைல் அப்படியே உள்ள வச்சுக்கோங்க, அப்படியே ஃபீல்ட்ல போய் இறக்குங்க, நம்ம மார்க்கெட்டை பெருசு பண்ணுங்க गाइस. பெருசா இருக்கு சார். Come on guys, இன்னைக்கு HR மீட்டிங் ஓவர். யார் எழுதி கொடுத்தான்னு சொல்லி இப்படி எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கா? உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட நானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூட நானே. சித்தார்த், கலக்குங்க. நீங்க 9 to 5 ஜாப் பண்றீங்களா? நீங்க சம்பாதிக்க பணம் உங்களுக்கே பத்த மாட்டேங்குதா? நான் சொல்ற மாதிரி உங்க 2 மணி நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 50,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல. உன் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கு? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க யாரு? நான்லாம் இருக்கிறது இருக்கட்டும். இத்தனை நேரம் சொல்லிட்டு இருந்தியே 50,000 எங்கடா? 50,000 ரூபாயா? அதுக்கு தான் வழி இருக்கு. நான் சொல்றதெல்லாம் செஞ்சாதான் அது 50,000 வரும். என்ன வேலை செய்யறீங்க நீங்க? நான் ஒரு நல்ல பிரைவேட் கம்பெனில ஒரு நல்ல ஜாப்ல இருக்கேன். ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி வீடியோ பண்ணி என்ன நாய, உனக்கே நீயே 9 to 5 தான் இருக்க, உனக்கே கிடைக்காம நீ இதை பண்ணிக்கிட்டு இருக்க. 9 to 5 ஜாப் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? 9 to 5 ஜாபை பத்தி என்ன தெரியுமாவா? வீட்டுக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானோ. 9 to 5 தான் எங்களுடைய ஜாப்பு. கவர்மெண்ட் ஹாலிடே தான் எங்களுக்கு கேப்பு. மேனேஜரும் டீம் மட்டும் வைப்பாங்க ஆப்பு. இதுக்கு இடையில ஒயிட் ஃபிகர் வந்து தேப்பா சோப்பு. அதுக்கெல்லாம் அடங்க மாட்டான் மாப்பு. இருந்தாலும் வீட்டில் இருக்கவன் நம்ப மாட்டான் என் ஒய்ஃபு. சண்டே ஃபண்டேவா? எவன்டா அது? டே சண்டே ஃபண்டே எல்லாம் கிடையாதுங்க. சண்டே ஒன் டேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவா. கறி வாங்கி கொடு, அதை சமைச்சு கொடு, அதை உங்க ஏழே ஊட்டி விடுன்னு சொல்லுவா. சரி ஒய்ஃப் சொல்கிறானேன்னு சொல்லி யூடியூப்ல ஏதோ ஒரு டிஷ்ஷை பார்த்து அதை நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி அவளையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணி ஒரு வழியாக அவளுக்கு ஊட்டி விட போகும்போது எங்க ஈவினிங் 3 to 5 அவுட்டிங் போகலான்னு சொல்லுவா. சரி ஈவினிங் 3 to 5 அவுட்டிங் போகலான்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் உறக்கத்தை போகலாமே சொல்லி லைட்டாக கண்ணை மூடும் போது எங்க 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 இந்த சாரீ நல்லா இருக்கா, இந்த ப்ளவுஸ் நல்லா இருக்கா, பக்கத்தில் போகிற இடத்துக்கு உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து ரெடியாவா. 2 மணி நேரம் ரெடியான கையோட குளத்தை கூப்பிட்டு போயிட்டு சுண்டல் வட்டக்கஞ்சி வடுமாங்க நீர்மோர் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு தலையை லைட்டாக திருப்பலான்னு பார்க்கும்போது இருக்குல்ல, தலையை திருப்பவே விடாம அவ குடும்ப காசிப் கதையா பேசி ஒரு வழியா 9 மணி போல வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டுருவாங்க. 9 மணி போல வீட்டுக்கு வந்துட்டோமே சொல்லி போன் எடுத்து பார்த்தா போன்ல 7 மிஸ்டு கால். என் நண்பன், சரி நண்பனை பார்க்க போயிட்டு வரேன்டின்னு சொல்லும் போது குட்டுப்பா பாருங்க ஒரு ரியாக்ஷனு. எங்க இந்த ஒரு நாள் தான் என் கூட இருக்கீங்க, அந்த ஒரு நாள் கூட உங்களால என் கூட இருக்க முடியாது. அப்படி என்னங்க உங்க ஃப்ரெண்டு என்னங்க அப்படி உங்களுக்கு பண்ணிட்டான்னு சொல்லி அவனை 4 வார்த்தை திட்டி என்னை மண்டையால 2 முட்டு முட்டி ஒரு வழியா அவளை வெட்டி அவளை தூங்க வச்சுட்டு என் ஃப்ரெண்டை வெட்டி போய் பார்த்தா சைடி சிங்கடான்னு சொல்லி எங்கிட்டே கேட்டுட்டான். ஈவினிங் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வேண்டான்னு சொன்ன எனக்கு சைடிஸே இல்லாத சரக்கு இன்னி இருக்கு. சொன்னா வலிக்கும், எனக்கு இல்லை உனக்கு. தியாகிடா தியாகி. ஹலோ ஹலோ மிஸ்டர் சக்திவேல் பொன்னிக்கிளி. ஓ மிஸ்டர் சேல்ஸ் ஹெட், உங்களுக்கு என்னப்பா ஜாலியா இருக்கீங்க? HR மாதிரி உங்களுக்கு வந்து உள்ள அடைச்சு வைக்கிற வேலையா என்ன? ஜாலியா வெளியே சுத்துறீங்க நண்பா. வாய்ஸ்லயே தெரியுது நீ ஜாலியா தான் இருக்கன்னு. சொல்லு என்ன விஷயம்? ஹலோ மிஸ்டர் பொன்னிக்கிளி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல சோகத்தை தான் காத்துலதான் பறக்க விடு நண்பா. உன் மச்சா சேர்த்து வைப்பான் வீரக்குடி தெம்பான்னு நம்ம எப்படியெல்லாம் சுத்திட்டு இருந்த நம்மள இந்த கார்பரேட் காரனுங்க ஒரு புதுசா ஒரு ஜாதி பேரை வச்சு நம்மளையும் பிரிச்சு வச்சிருக்கானுங்க. அதையும் மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. சரி அவனுதான் அப்படி பண்றானுன்னு பார்த்தா நீங்களும் இப்படி பேசலாமா? இப்ப எதுக்குற இவ்வளவு டீட்டெயில் என்கிட்ட? வாட்
வாட் யூ சே? ஓ சேல்ஸ் மார்க்கெட்டிங் ரவுண்டிங் ஒர்க்கு. ஸோ நீங்க ஜாலியா இருக்கீங்க. ஓ உங்களை வந்து கோழி அடைச்சு வைக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்க, நாங்க ஜாலியா இருக்கோம். சம்டைம்ஸ் இந்த மழை புயல் அதிகமான வெப்பநிலை இதுல பாத்தீங்கன்னா கோழியை விட வெளியே சுத்துற காக்கா புறா கொக்குக்கு தான் வந்து டேமேஜ் ஜாஸ்தி. இதெல்லாம் சொன்னா புரியாது மிஸ்டர் பொன்னிக்கிளி, வந்து ஒரு நாள் எரிஞ்சாதான் புரியும். தெரியாம அப்புறம் என்ன சொன்னீங்க? நினைச்ச நேரத்துல நீங்க வந்து பேக்கரியில நிறுத்தி டீ காஃபி எல்லாமே சாப்பிடலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். பிடிச்ச பேக்கரி வழியா தான் போவோம் வருவோம் எல்லாம் பண்ணுவோம். ஆனா அந்த பிடிச்ச பேக்கரியில ஒரு நாள் நின்று அண்ணா ஒரு டீ அப்படின்னு சொன்னா என் டீம்மேட்டுக்கு மூக்கு வேர்த்துரும். அப்ப போன் பண்ணி கான்கால் போடுங்க மீட்டிங் போடுங்கன்னு சொல்லிட்டு காலி இருப்பான். நமக்கு பிடிச்ச பேக்கரியில நமக்கு பிடிச்ச டீ நமக்கு கண்ணு முன்னாடி ஆறி போய் நாரி போய் நமக்கு பிடிக்காத பேக்கரி ஆயிரும். சரி விடுறா. அப்புறம் டிராபிக். நம்ம ஊர்ல எதை எப்போ எங்க நோண்டுவானுங்க தோண்டுவானுங்கன்னே தெரியாது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணணும். கூகுள் மேப்புக்கு தெரியாத 10-15 ஷார்ட்கட்டை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்குள்ளேயே டைமோட வேல்யூ 9 to 5 வேலை உள்ள செய்யற உங்களுக்கு பெஞ்சை தேய்ச்சி நகரும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை, இன்ச்சா நகரும். நீங்க நினைக்கிற மாதிரி மார்க்கெட்டிங் சேல்ஸ் எல்லாம் அவ்வளவு ஈஸியோ ஜாலியோ கிடையாது. யாருக்கிட்டையும் இப்படி எல்லாம் பேசாதீங்க. பை த பை மிஸ்டர் சக்திவேல் பொன்னிக்கிளி, நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா டயர் பஞ்சர் ஆகி நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கேன். மந்த் எண்டு வேற. ஒரு 300 ரூபா மட்டும் ஜிபே பண்ண விட முடியுமா? தெரியும் அருணாச்சலம், நீ கடைசியில எங்கிட்ட தான் வருவேன்னு தெரியும் அருணாச்சலம். 5 நிமிஷத்துல மாத்தி விடுறேன் ப்ளீஸ். நண்பனா பண்ணி விடுங்க. பஞ்சரு டயருக்கு போடு, எனக்கு போடாத சரியா? வச்சிரு. கணேஷ் சார், உனக்கு பகல்லையே பசுமாடு தெரியாது, இருட்டில் இருமாட்ட தேடுவானே, இப்போ என்ன சொல்ல பார்த்துருக்கானோ சார். கணேஷ், இன்னொரு 3 monthsல அந்த பெரிய கம்பெனி ப்ராஜெக்ட் நம்ம கைவிட்டு போற மாதிரி இருக்கு சார். என்ன சார் ப்ராஜெக்ட் கையை விட்டு போகுதா? ஆமா நம்மளோட எம்ப்ளாயிஸ் நம்பர்ஸ் வந்து ஒரு 500 இருக்குல்ல? ஆமாம் சார். அதை 250 நம்ம ரெடியூஸ் பண்ணணும். லே ஆஃபா சார்? என்ன சார் சொல்றீங்க? அப்புறம் என்னத்துக்கு ஆகுறது? குவாலிட்டி சரியில்லை, அதிகமாக லீவ் போடுறான், ப்ராப்பராக லீவ் கேட்கறது இல்லை, ப்ராப்பராக மெயில் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லியா? சார் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. நான் எப்படி சார் அவங்களுக்கு மெயில் பண்ணுறது? 1008 கேள்வி கேட்பானுங்க சார். அப்படி கேள்வி கேட்குறானுங்கன்னா நீ ரொம்ப தயங்குற. சரி ஓகே, உன் கேபினுக்கு நம்ம பையன் ஒருத்தன் அனுப்பிச்சி வைக்கிறேன். சரிங்க சார். அவன் அந்த வேலையை பார்ப்பான். அப்படின்னா ஓகே சார். தேங்க்யூ சார். உயிரே உயிரே தப்பிச்சு அப்படியா ஓடிடு, வருதே உண்டுக்கு வருதே வந்துருச்சு. என்னமா சின்சியர் ஒர்க்கா? ஆமா. என்ன வேலை செஞ்ச என்ன பிரயோஜனம்? போன மாசம் சம்பளம் ஹைக் எவ்வளோ? 1000 ரூபா. போன வாரம் ஓவர் டியூட்டி பாத்தியாக்கு? ஆமா. அதுக்கு எதாவது சேர்த்து போட்டானுங்களா? நல்லா போட்டானுங்க. ஒரு மீட்டிங் ஒன்று வச்சானுங்களே சென்னையில, எக்ஸ்பென்ஸ் கொடுத்தானுங்களா? எல்லாம் பண்ணு. நான்லாம் இப்படி இருக்கு வேற கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க் போயிடுவேன். நல்ல வேலையை நல்லா பார்த்துட்டு போறேன். இந்த ப்ரெஷர்ஸா இந்த கம்பெனி, அதனால சீக்கிரமா என்ன சொல்றீங்க? பேப்பர் போட்டுருங்கப்பா, புரிஞ்சு நடந்துக்கோங்க. போ குலைக்கிற வழி பாருங்க. கோகுலம் பால் ரொம்ப ரொம்ப நல்ல பால், குடிச்சிட்டு பேப்பர் போடுங்க. பெரிய ஆஃபர் லெட்டர் வரல, அதுக்குள்ள ரெசிக்னேஷன் லெட்டர் கேட்டிருக்காங்க. நான் இந்த கம்பெனி விட்டு போறேன். நீயும் போயிடு. மந்தன் பேசுறா. என்ன ஒன்று சொல்லுது? எக்தா போய் சொன்னேன், பேப்பர் போட்டு. எங்க என்னப்பா வேலை ரொம்ப ப்ரெஷரா இருக்கா? ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கு. 2 லிட்டர் வேணும் தட்டா. அதனால தான் சொல்றேன் பேப்பர் போட்டு. சார் பால் போட வந்தோம் சார். போங்க சார். எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த மிருகத்தை தட்டி எழுப்ப வச்சுட்டாங்கடா. பேப்பர் போட்டுண்டா. உண்மையான தமிழா இருந்தா பேப்பர் போடுறான். சார் சார் ஒரு முக்கியமான விஷயம் சார். இன்னும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா? எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை சார். நீங்க ஒரு அனுப்பிச்சு விட்டீங்களே ஒரு பையனை என் கேபினுக்கு சார். மை பாய். அன்பே, இந்த பிளாக்ல இருக்கிறானா ஏன் லேப்ல இருக்கிறான்னு கணக்கு.
என் லெவலில் இருக்கிறானா சூப்பர்னு கூட அவன் மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படுவோம். தோ தைரியமா இருக்கு. மைபாயா சார், நீங்க சொன்ன மாதிரி 2 நாள்ல 250 பேர்த்த வேலையை குறைச்சி விட்டான் சார். ஓகே, இனி 250 பேர் தானே இருக்காங்க. ஆமா சார். முதல்ல அவனுக்கு ஒரு பெஸ்ட் எம்ப்ளாய் ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்து அவனை பதுக்கமா வையே. ஐயோ சார், நீ இல்லைன்னா ஒன்னேவே வேலையை விட்டு துரத்திடுவான் அவன். ஐயோ உங்க மைண்டு சார். நான் முதல்ல போய் பண்ண வேண்டியது பண்ணிடுறேன். ஓகே. அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். அந்த காலம் அது 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 நம் வசந்தன் கோ காலம். இந்த காலம் இது 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 இதுவும் நம் வசந்தன் கோ காலம். என்னங்க என்ன இந்தாங்க சின்ன வெங்காயத்தை நீட்டா உரிச்சு வைங்க. அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு பாத்திரம் கழுவிக்கலாம். இவன் ஒருத்தி வீட்டுல இருந்தா நச 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 வேலை வாங்குவா. சனுஜ், ப்ரொடக்ஷன்ல நிறைய எரர் வருது சார். ப்ரொடக்ஷன் இல்லையா? என்னோட ப்ரொடக்ஷன் இல்லையா? வாய்ப்பே இல்லையே சார். உங்களோட ப்ரொடக்ஷன்ல எரர் இருந்தங்காட்டி தான் உங்களுக்கு கூப்பிட்டேன் மிஸ்டர் சனுஜ். சார், என் ப்ரொடக்ஷன்ல என்ன எரரா இருந்தாலும் தோலை உரிச்சு பக்காவா வெட்டி தனித்தனியா மசால் போட்டு தூவி கொடுத்துருவேனே சார். சரிங்க சனுஜ், உங்களுக்கு ஹைக் வராது இந்த மாசம். வைங்க போன. நான் அண்ணாச்சி கடை வரைக்கும் போயிட்டு வரேன். குக்கர்ல பருப்பு வச்சிருக்கேன். 7 விசில் வந்தா உடனடியாக ஆஃப் பண்ணிருங்க. சரியா? நாசமா போனவா, இவரால என் வேலையும் போயிடும் கோழியும் போயிடும். எத்தனை விசில் வந்தாடி ஆஃப் பண்ணணும்? 7. சரி, நான் வேஸ்ட் பண்ணிடுறேன் போ. சார், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஜூம் மீட்டிங் 5 மினிட்ஸ்ல. ஐயோ உடனே ரெடி ஆயிடுறேன் சார். ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். ஓகே சார். என்னங்க மதியானம் பூண்டு குழம்பு வைக்கிறதா இல்ல வத்த குழம்பு வைக்கிறதா? சும்மா இருடி, மேனேஜர்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஐயோ சார், உங்கள்ட்ட இல்ல சார், இங்க சார், வீட்ல சார். நீங்க சொன்னீங்கன்னா வெப்ப இல்லைன்னா பட்னி தான். ஒண்ணு வேண்டாம். ஐயோ சார், உங்களை சொல்லு சார், இங்க சொல்லு சார். சார் சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார், வேணாம் சார். ஐயோ டீலதா. அடுத்த வேலை சோத்துக்கு என்னடி? பூண்டு குழம்பு தான். அடுத்து ஊருக்காக தான் நக்கணும். வேலை போச்சு. நீங்க தான் நல்லா நக்குவீங்களே. வா, ஒன்னா நக்கலாம். போக்குமாரு, இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற.